வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ், ஃபைனலி நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியில வந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்றுக்கும் போது அதே ஸ்டேஜ்லயே நின்று சொன்னாரு, நம்ம நாட்டினுடைய கடன் அப்படின்றத 10 லட்சம் கோடிக்கு மேலே வாங்கி வச்சிருக்கிறாங்க, நிதி நிலைமை ரொம்ப மோசமாகவும் நெருக்கடியாகவும் இருக்குது, அதனால இதுவரைக்கும் நிதி நிலைமை எப்படி இருக்குது, கஜானால எவ்வளோதான் காசு மிஞ்சிருக்கு, எவ்வளோ காசு தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது சார்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டு தான் டிரான்ஸ்பரண்டாக இந்த டிவிகே அரசு அப்படின்றது நடக்கும் அப்படின்றத மக்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. அதே போல இப்போ வெள்ளை அறிக்கையையும் டிவிகே அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்றுக்கு, அதாவது ஜூன் 16ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணி அளவில் நிதியமைச்சர் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை மோசமாக்கி ஒரு நெருக்கடியான சூழலில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற உண்மைகளே வெளியில் வந்திருக்கு. லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பய உணர்வை ஏற்படுத்தியிருக்கு இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிதி நிலைமையை மோசமாக்கி நெருக்கடிக்கு உள்ளாக்கி வச்சிருக்கிறாங்க கடந்த ஆட்சியில். அதாவது உங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 60 வருடங்களில் ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஆட்சி செய்தவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த 60 வருடங்களில் வாங்கின கடனை விட கடைசி 5 வருடங்களில் கடந்த டிஎம்கே ஆட்சியில் மட்டுமே 60 வருடங்களில் வாங்கினதை விட 2 மடங்கு அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இப்போ நம்மளுடைய கடன் எவ்வளோ அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் 10 லட்சம் கோடிக்கு மேலே கிடையாது, அதை விட அதிகமாகவே இருக்குது. மின்வாரியத்துறை, போக்குவரத்து துறை, நகராட்சி துறை, அதுக்கப்புறம் மதுவிலக்குத்துறைன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு மொத்தமாக நாம் எடுத்து வச்சு தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 13 லட்சம் கோடி. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலேயும், அதாவது பிறந்து இப்போ பூமிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் தலைக்கு மேலேயும் 1,28,000 ரூபாய் அப்படின்றது கடன் சுமையாக தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தலையிலையும் எவ்வளோ கடன் இருந்தது அப்படின்னு பார்த்தா 62,000 65,000 இருந்தது. ஆனால் இப்போ அது அப்படியே ரெட்டிப்பாக மாறி 1,28,000 அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இவ்வளோ கடனும் ஏன் வாங்கப்பட்டது, ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு அப்படின்னு பார்த்தா, வருவாய் எதையுமே பெருக்காம, புதிய வருவாய்கள் எதையுமே கொண்டு வராம வெறும் நலத்திட்டங்களை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதில் இவங்க கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா, புதுசாக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் அதிகமாக எதுக்கு வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இலவச பேருந்து விட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க இல்லையா, இதுக்கு மட்டுமே வருஷம் 25 கோடி அப்படின்றத எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, இவங்க நலத்திட்டங்கள் செஞ்சது நல்லதுதான். ஆனால் அந்த நலத்திட்டங்களை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற வருவாயையும் கொண்டு வந்திருக்கணும். வருவாயை கொண்டு வந்து தான் நலத்திட்டங்களை செஞ்சுருக்கணும். அப்படி இல்லையா, இந்த ஊழல், லஞ்சம் நடக்கிறது, அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு டேக்ஸு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எடுக்காம மொத்தமாக வருவாயை பெருக்கி புதிய வருவாயையும் கொண்டு வந்து அதன் மூலமாக நலத்திட்டங்கள் அப்படின்றத பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணாமல் வருவாய் கம்மியாக வந்துட்டு இருந்திருக்கு. இவங்க கடன் வாங்கி நலத்திட்டங்கள் அப்படின்றத பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய வருவாய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாட்டில் செலவினம், இந்த நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே செய்கிறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நமக்கு வருவாய் 100 ரூபாய் வருது அப்படின்னா செலவினம்னு ஒன்று இருக்கு இல்லையா, செலவு செய்கிறது எவ்வளோனா 145 ரூபாய். அப்போ 45 ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதுதான் வருவாய் பற்றாக்குறை. இப்போ 45 ரூபாய் நமக்கு வருவாய் பற்றாக்குறை ஆகுது. இந்த 45 ரூபாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வாங்குறாங்க. புதுசாக வருவாய் வர வச்சு செலவு பண்ணால் அது வந்து ஈக்குவல் ஆகிடும், வருவாய் பற்றாக்குறை ஆகாது. இப்போ நமக்கு வருவாய் பற்றாக்குறை மட்டுமே 78,000 கோடியாக இருக்குது. ஸோ இவ்வளோ வருவாய் பற்றாக்குறை இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய நிதி நிலைமை இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதில் என்னன்னா, இவங்க வந்து கடன்
வாங்குறாங்க. இப்போ 14% அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை அப்படியே வந்துட்டு மூலதனத்துக்கு செயல்படுத்தணும். இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க, ஒரு ரோடு கட்டுறாங்க அப்படின்னா இப்போ வாங்கியிருக்க 14%ல் ஒரு 13% ஆச்சும் அதுக்கு வந்து செலவு பண்ணணும். ஆனால் இவங்க மூலதனத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, வாங்கியிருக்கிற கடன் வந்து 14%னா இவங்க மூலதனத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வெறும் 8% மட்டும்தான். அப்போ மீதம் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் எங்கே போணுச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இதில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய துறையெல்லாம் இருக்கு இல்லையா, போக்குவரத்து துறை, மின்வாரியத்துறை, மதுவழக்குத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுலேயே எந்த துறையில் அதிகமாக கடன் இருக்கு அப்படின்னு பார்த்தா மின்வாரியத்துறையில் தான் 1,82,000 கோடி அப்படின்ற கடன் இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல வந்துட்டு போக்குவரத்து கழகம் இருக்குது. இதில் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற துறை மின்வாரியத்துறை. அப்போது அவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா புதுசாக உபகரணங்கள் எல்லாத்தையுமே இறக்கி மின்வாரியத்துறையை சரியாக செயல்பட வச்சுருக்கணும். அதுவாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ வாங்கின கடன் எல்லாத்தையும் இங்கே செலவு பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் செலவு பண்ணி, அதாவது கடந்த ஆட்சியில் உபகரணங்கள் புதுசாக இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே புதிய உபகரணங்கள் வாங்கி எதையுமே பயன்படுத்தாமல் பழசை வச்சு மட்டுமே ஓட்டியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ கடன் வாங்கினதும் எங்கே போணுச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். டிரான்ஸ்ஃபார்மரை வாங்குறதுல மட்டுமே 400 கோடி ஊழல் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், வாங்கின கடன் எல்லாமே எங்கே போயிருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ 3 ரூபாய் நமக்கு வருவாய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ரூபாயில் 1 ரூபாய் வந்து நம்ம மூலதனத்துக்காகவும் 1 ரூபாயை வந்துட்டு மக்கள் நலத்திட்ட உதவிகளுக்காகவும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு சரியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம 3 ரூபாய் வருவாய் வருது அப்படின்னா அதில் 1 ரூபாவை, அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய வருவாயில் 3ல் 1 பங்கு நாம் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோம் வருஷம். இதில் 2025 to 2026 நிதியாண்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 67,050 கோடி வட்டி மட்டுமே நாம் கட்டியிருக்கோம். ஓகேவா? அப்போ எந்த அளவுக்கு வட்டி மட்டுமே போகுது அப்படின்னு பாருங்களேன். இதுதான் நம்மளுடைய வருவாய் பற்றாக்குறைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருவாய் பற்றாக்குறை, நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் அந்த வெள்ளை இருக்கையிலேயே ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாரு. தயவு செஞ்சு திமுக காரங்க இதில் வந்துட்டு முட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இது சும்மா அவர் ஏனோ தானோன்னு எடுத்து வச்சு ஒன்றும் பேசிக்கிட்டுல, ஒரு டீம் இதுக்கு ஒர்க் பண்ணி ஆய்வு செஞ்சு பல ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வெள்ளை அறிக்கையை போயிட்டு நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக வருவாய் ஈட்டக்கூடிய மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு தான். ஆனால் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது தெரியுமா? அதாவது சராசரியாக வருவாய் ஈட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டக்கூடிய மாநிலம் சொல்லி சராசரியாக ஒரு எண்ணிக்கை இருக்கும் தெரியுமா? அதை விட கம்மியாக இப்போ தமிழ்நாட்டினுடைய வருவாய் அப்படின்றது போயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய வருவாய் அப்படின்றது போயிருக்குன்றத யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையில் என்ன குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு நிதி நிலைமை போனதுக்கும் வருவாய் இல்லாமல் போனதுக்கும் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, கடந்த டிஎம்கே ஆட்சியினுடைய நிதி சீரமைப்பு தோல்வி, அப்புறம் கடந்த நிர்வாகத்தில் நடந்த ஊழல் தான் இந்த நிதி இழப்புக்கும் அதுக்கப்புறம் வருவாய் இழப்புக்கும் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்கிறாரு. அதுலேயும் பார்த்தோன்னா கனிம வளத்துறையில் தான் அதிகமான இழப்பு அரசுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டையும் நிதியமைச்சர் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு. வெறும் குற்றச்சாட்டை மட்டும் எடுத்து வைக்கல, ஆதாரங்களையும் கையில் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய டிவிகே அரசு பேசுகிறாங்க. பொதுவாகவே இப்போ ஒரு மாநிலத்தினுடைய வருவாயை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வச்சு தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளுடைய வருவாயை நாம் பெருக்க முடியும். ஆனால் இங்கே வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ அறப்போர் இயக்கம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அறப்போர் இயக்கம் மூலமாக இந்த கனிம வளத்துறையில் மட்டுமே 700 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத அஃபிஷியலாக வெளிப்படையாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இன்டெப்த்தாக நம்ம உள்ளே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக ஒரு கணக்கு இருக்குது. அதாவது 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு அப்படின்றது இந்த கனிம வளத்துறையில் மட்டுமே அரசுக்கு நடந்திருக்கு. அந்த இழப்பு மட்டும் நடக்காமல் நேரடியாக அந்த தொகை அப்படின்றது அரசினுடைய கஜானாவுக்கு வருவாயாக போய் சேர்ந்திருந்தது அப்படின்னா இந்நேரம் நம்மளுடைய தமிழ்நாடு வேற இடத்துக்கு போயிருக்கும். இந்த வருவாய் பற்றாக்குறை அப்படின்றதே வந்திருக்காது அப்படின்ற ஒரு தோராய கணக்குமே இருக்குது. இதில் இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ கனிம வளத்துறையில்
இந்த கனிம வளங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு இப்போது 100 டன் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அதுக்கான லைசன்ஸுமே கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்அஃபிஷியலாக இடையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து 500 டன் வரைக்கும் கனிம வளங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அரசுக்கு வரக்கூடிய வருவாய் பாதியாக பிரிஞ்சு இடையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக தனிப்பட்ட முறையில் ஒரு நபருக்கு போகுது அப்படின்னா அப்போ அரசினுடைய வருவாய் எந்த அளவுக்கு இழப்புக்கு போயிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. 100 டன்னுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, ஓகேவா? அன்அஃபிஷியலாக லஞ்சம் கொடுத்து 400 டன்னை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அரசுக்கு எந்த அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாருங்க. இன்னொரு தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா அஃபிஷியலாக எங்கேயும் வரல, தோராயமாக இந்த ஒரு கணக்கு புள்ளி விவரம் சொல்லப்படுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட கனிம வள துறையில் மட்டும் 15,000 கோடியில இருந்து 20,000 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டு அரசு கஜானாவுக்கு வந்துட்டு வருவாய் வரும் அப்படின்ற மாதிரி தோராய கணக்கு ஒன்று சொல்கிறாங்க. வந்திருக்கணும். ஆனால் போன ஆட்சியாண்டுலாம் எவ்வளோ வந்திருக்கு தோராயமாக அப்படின்னு பார்த்தா வெறும் 2,000 கோடியிலேருந்து 3,000 கோடி வரைக்கும் தான். அதாவது 15,000 கோடி 20,000 கோடின்றது எங்கே இருக்குது, 2,000 கோடி 3,000 கோடி அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு வர வேண்டியது இந்த அளவுக்கு மட்டும் தான் வந்திருக்குன்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 20% மட்டும்தான் வந்திருக்கிறதாவும் மிச்சம் 80% எங்கே போணுச்சு, அப்போ இடைப்பட்ட அதிகாரிகளுக்கு லஞ்சமாக போணுச்சா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது தவிர டாஸ்மார்க்ல மதுவிலக்கு துறையில ஊழல் நடந்திருக்குது, நிர்வாக நகராட்சி துறையில வந்துட்டு ஊழல் நடந்திருக்குது. இது ஒரு துறையிலையும் அங்க குடிநீர் வழங்கல் திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏகப்பட்ட தொகையை வந்துட்டு கடனா வாங்கியிருக்கிறாங்க. அதுல முழுமையா செலவிடப்பட்டுச்சா, அதுல ஏதாவது வருவாய் வந்ததா? இப்ப நம்மளே ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம 1000 ரூபாய் போட்டு பிசினஸ் பண்றோம்னா 2,000 ரூபாய் வந்தாதான் நமக்கு வந்துட்டு அது லாபம். அதை வச்சு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியும். ஆனா எனக்கு வந்துட்டு நான் 1000 ரூபாய் போட்டு நான் பிசினஸ் பண்றேன், அதில் 500 ரூபாவை நானே எடுத்துக்கிறேன், தனிப்பட்ட முறையில் நானே எடுத்துக்கிறேன், 500 ரூபா மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதில் என்ன கிடைக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ கடந்த நிர்வாகத்தில் நடந்திருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம்ன்றது இந்த வெள்ளை அறிக்கையிலேயே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்குன்றது தான் உண்மையான விஷயமே. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டு நம்மளுடைய நிதியமைச்சர்கள் பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய காலம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப சவாலான ஒரு காலம் தான், ஓகேவா? அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குறுகிய காலத்துக்குள்ள புதிய வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு வந்துட்டு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 2031க்குள்ள என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம தமிழ்நாடு செல்வந்தர் மாநிலமாக மாறுறதுக்கு முன்னாடியே முதியவர்கள் நிறைந்த மாநிலமாக மாறிடும். அதாவது உழைக்கக்கூடிய இளைஞர்களுடைய பர்சன்டேஜ் கம்மியாகி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய முதியவர்களுடைய பர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய நிதி நிலைமை அப்படின்றது பொருளாதார ரீதியாக ஒரு நிதி நிலைமை அப்படின்றது ரொம்பவே அடிவாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ள புதிய வருவாயை கொண்டு வந்து இந்த நிலைமை வந்துட்டு சரி செய்யப்படணும். அந்த சவால் நிறைந்த ஒரு நாட்களை வந்துட்டு நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு உண்மையான விஷயமே. இறுதியா தாவேகா தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நிதி நிலைமை நெருக்கடியா இருக்குது, அவ்வளோ ஊழல், அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது, கடன் வாங்கினதுல பாதி செலவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் டிவிகே அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த நிதி நிலைமையை காட்டி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யாம போயிடுவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தனியாக ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கான நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு சைடு இப்போ டிவிகேவினுடைய ஒட்டுமொத்த கவனமும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, புதிய வருவாயை அதிகமாக கொண்டு வந்து கஜானாவில் வந்துட்டு சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஊழல் லீக்கேஜ் வந்து ஒரு துறையிலையும் போயிட்டே இருந்திருக்கு. அதாவது அரசு கஜானாக்கு வந்து சேராமல் வரக்கூடிய வருவாய் காசு எல்லாமே இடையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக லஞ்சம் மூலமாக லீக்கேஜ் ஆகி வெளியில் போயிட்டே இருந்தது, அரசு கஜானாவுக்கு வரவே இல்லை. ஸோ அதில் தான் எங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனுமே இப்போ இருக்குது. ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் கனிமவளத்துறை பத்திரப்பதிவு துறையெல்லாம் அவ்வளோ லீக்கேஜ் இருந்திருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்தாலே நம்மளுடைய
அரசு கஜானாவை நம்மளால ஓரளவுக்கு ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையில தான் இப்போ நாங்கள் வந்துட்டு தீவிரமாக இறங்கியிருக்கிறோம். ஊழல் லஞ்சம்ன்றது எதுவுமே இருக்காது. இடைப்பட்ட அதிகாரிகளுக்கு எங்கேயுமே இந்த அரசு கஜானாவுக்கு வரக்கூடிய பணம் போகாது. அதை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தாலே ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிட முடியும். அதே சமயம் புதிய வருவாய் அப்படின்றத ஈட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுலேயும் வந்து நாங்கள் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். இது எல்லாமே சீக்கிரமே சரி செஞ்சு நாங்கள் மாத்திருவோம் அப்படின்ற நம்பிக்கையை எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற உத்தரவாதத்தை நிதியமைச்சர் மூலமா தவிக அரசாங்கம் மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிதி நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது, என்னெல்லாம் கடந்த ஆட்சியில பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற வெள்ளை அறிக்கை மூலமா மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தாவேக அரசு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளுமே வந்துட்டு பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது மகளிர் உரிமை தொகை அப்படின்றது 2500 ரூபாவா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். நிதி நிலைமை இந்த அளவுக்கு மோசடி, அதாவது முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. வெள்ளை அறிக்கை வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு மக்களா இருக்கக்கூடிய நம்மளுக்கே என்ன சிச்சுவேஷன் அப்படின்றது தெரிய வருது. ஸோ 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு இன்னும் காலங்கள் கொஞ்சம் ஏற்படலாம். ஓகேவா? அதே போல விவசாயிகளுடைய கடன், அதை வந்து நிதியமைச்சரே வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த நிதி நிலைமை இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஆராயாம இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதுக்காக அதை வந்து உதறி தள்ளல, கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு புதிய வருவாய் ஈட்டக்கூடியதுலையும் இந்த லஞ்சங்களை ஒழிச்சு கஜானாவுக்கு காசை கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ்லையும் இருக்க போகிறோம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் திட்டங்கள் ஒன்று ஒன்றா நிறைவேற்றப்படும் அப்படின்றதான் நிதியமைச்சர் உத்தரவாதமா கொடுத்திருக்கிறாரு. நம்மளுமே வந்துட்டு கொஞ்சம் ரியாலிட்டி என்ன அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது பயிர்க்கடனை, அதுவும் அந்த பயிர்க்கடனை வந்து இந்த அளவுக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறது அப்படின்றதே வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு யோசிச்சு தான் வந்துட்டு அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் புதிய வருவாய் ஈட்டி லஞ்சமில்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கும் போதே நம்மளுடைய வருவாய், அந்த அரசு கஜானா அப்படின்றது ஃபில்லாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் ஒன்று ஒன்றா செயல்படுத்தப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, கடந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு அவங்களுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது சார்ந்து வெள்ளை அறிக்கையை டிவிக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க. நான் பேசின இந்த பதிவு மூலமாக ஓரளவுக்கு எளிமையாக உங்களுக்கு என்னால் சொல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெள்ளை அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம் இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய மனநிலைமை என்ன இருக்குது, உங்களுடைய கருத்தை என்ன பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.